சூறாக்களுடைய துவக்கத்தில் அலிஃப் லாம் மீம் ஹாமீம் தாஹா யாசீன் இப்படி அல்லாஹ் ஜல்லஷானுஹு வ தஆலா சில சூறாக்களுடைய துவக்கத்தில் மட்டும் எழுத்துக்களை கொண்டு துவக்கம் செய்திருப்பான். அதாவது நம்ம சூரத்துல் கஹஃப் அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப், உதாரணமாக சூரத்துல் ஃபீல் அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா, குல் ஹுவல்லாஹு அஹத் எல்லாமே வார்த்தைகளை கொண்டு துவக்கம் செஞ்சிருக்கு, வேர்ட்ஸ். ஆனால் உதாரணமாக அலிஃப் லாம் மீம் இருக்கு, சூரா ஆல இம்ரான், சூரா யாசீன், சூரா தாஹா, இப்போ நம்ம ஓதுன சூரத்துல் அஹ்காஃப், இது எல்லாத்தையும் அல்லாஹ் ஜல்லஷானுஹு வ தஆலா எழுத்துக்களை கொண்டு துவக்கம் செஞ்சிருக்கு. இந்த எழுத்துகளுக்கு பேர் என்னன்னு சொன்னா அல் ஹுரூஃபுல் முகத்தஅ. என்ன பேரு? அல் ஹுரூஃபுல் முகத்தஅ. இதை எழுத்துகளாக தான் ஓதணும். எப்படி ஓதக்கூடாது? வார்த்தையாக ஓதக்கூடாது. உதாரணமாக ஹாமீமுக்கு பதிலாக ஹமா அப்படி ஓதக்கூடாது. அலிஃப் லாம் மீமுக்கு பதிலாக அலம் அப்படி ஓதக்கூடாது. எழுத்துகளாக தான் உச்சரிக்கும். மொத்தம் நோட் பண்ணிக்கோங்க, மொத்தம் 29 சூறாக்கள். மொத்தம் டோட்டல் சூறாஸ் எத்தனை? 114 சூறா, 114. குர்ஆன்ல இருக்கக்கூடிய மொத்த சூறாக்கள் 114 சூறாக்கள் இருக்கு. இதுல 29 சூறாக்களை அல்லாஹ் ஜல்லஷானுஹு வ தஆலா அல் ஹுரூஃபுல் முகத்தஅ என்று சொல்லப்படக்கூடிய இந்த எழுத்துக்களை கொண்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எத்தனை சூறா? 29 சூராஸ். இந்த 29 சூறாலையும் அல்லாஹ் அரபி எழுத்துக்கள்ல 14 எழுத்துக்களை யூஸ் பண்ணியிருக்கான், பயன்படுத்தியிருக்கான். அரபி எழுத்துக்கள் மொத்தம் 29. அதுல 14 லெட்டர்ஸை அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான்? இந்த அல் ஹுரூஃபுல் முகத்தஅல பயன்படுத்தியிருக்கான். அதுல முதலாவது அலிஃப். அதை எப்படி ஓதணும் அப்படின்னு சொன்னா அலிஃப் அப்படின்னு தான் சொல்லணும், அலீஃப் சொல்லக்கூடாது. அலிஃப் அலிஃப். உதாரணமா சூரத்துல் பக்ரா வருது, அலிஃப் லாம் மீம் ஓதணும். இப்போ அந்த அலிஃப்ல நம்ம நீட்டணுமா நீட்டக்கூடாதா? நீட்டக்கூடாது. அதற்கடுத்து நோட் பண்ணிக்கோங்க, ஹா யா தா ஹா ரா. ஹா யா தா ஹா ரா. இந்த 5 எழுத்துக்களை ஹுரூஃபுல் முகத்தஅல ஒரு அலிஃப் தான் நீட்டணும், 2 ஹரக்கத்துகள் தான் நீட்டணும். எத்தனை ஹரக்கத்துகள் நீட்டணும்? 2 ஹரக்கத்துகள் தான் நீட்டணும். உதாரணமாக ஹமீம், இதுல ஹ ஹ ஹமீம். யாசீன்ல வரக்கூடிய யாசீன் எப்படி ஓதக்கூடாது? யாசீன். சீனை நீட்டலாம், யாவை என்ன செய்யக்கூடாது? நீட்டக்கூடாது. யாசீன் ய அவ்வளவுதான் வரும். யாசீன். அதுக்கடுத்து தாஹா, சூரத்து தாஹா, தாஹ அவ்வளவுதான் நீட்டணும். எப்படி வரக்கூடாது? அளவுக்கு மீறி என்ன செய்யக்கூடாது? நீட்டக்கூடாது. தாஹ தாஹ இவ்வளவுதான் நீட்டணும். அதே போல ரா ரா, சூரா ஹஜ்ருடைய துவக்கம் அலிஃப் லாம் ரா, அலிஃப் லாம் மீம் ரா, சூரா ரஅத். அப்போ ஹ யா தா ஹ ரா, இந்த 5 எழுத்துக்களையும் என்ன செய்யணும்? 2 ஹரக்கத்துகள் தான் நீட்டணும். அதுக்கு மேல அதிகமாக நீட்டக்கூடாது. இப்ப எத்தனை எழுத்தா இருக்கு 14ல?
6. ஃபர்ஸ்ட் அலிஃப், அதுக்கடுத்து ஹ ய பா ஹ ரா, இந்த 5 எழுத்து. அதற்கடுத்து 7 எழுத்து, 7 letters. சீன், நூன், ஆஃப், சாத், லாம், காஃப், மீம். சனகுஸ்ஸு லக்கும் என்று சொல்வார்கள். சீன், நூன், ஆஃப், சாத், லாம், காஃப், மீம். சீன் طاسين 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 ميم. சூரா கஸஸ். சீன். சரியா? அதுக்கடுத்து என்னது? நூன். சூரத்துல் கலம். சூரத்துல் கலம். நூன் வல் கலமி வமா யஸ்துரூன். அதுக்கடுத்து ஆஃப். சூரா காஃப் சூரான்னு தனியா இருக்கு. காஃப் வல் குர்ஆனில் மஜீத். அதுக்கடுத்து சாத். என்ன எழுத்து? சாத். அலிஃப் லாம் மீம் சாத். சூரத்துல் அஅராஃப் உடைய துவக்கம். كاف ها يا عين صاد. அப்போ 6 ஹரக்கத்துகள் நீங்க எல்லாத்துலயும் சீன், நூன், காஃப், சாத், லாம், காஃப், மீம், இது எல்லாத்துலயும் 6 ஹரக்கத்துகள் நீட்டல். எத்தனை ஹரக்கத்துகள்? அல் மத்துல் லாசிம் என்ற அடிப்படையில் 6 ஹரக்கத்துகள் நீட்டணும். அதுக்கடுத்து லாம், காஃப், மீம். லாம் எதுல வருது? அலிஃப் லாம் மீம்ல வரும். லாம் எதுல வரும்? அலிஃப் லாம். காஃப் வந்து சூரா மரியமுடைய துவக்கம். சூரா மரியம். காஃப் ஹா யா காஃப், இப்படிதான் ஆரம்பிக்கும் சூரா மரியம். அதுக்கடுத்து மீம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். மீம் எதுல வருது? சூரத்துல் பக்ரா. அலிஃப் லாம் மீம். சூரா ஆல இம்ரான். அலிஃப் லாம் மீம். சூரத்துல் ராத். அலிஃப் லாம் மீம் ரா. சரியா? சூரத்துல் ரூம். அலிஃப் லாம் மீம் ஹாமீம். இப்படி. அப்போ எத்தனை எழுத்துகள்? சீன், நூன், காஃப், சாத், லாம், காஃப், மீம். இந்த 7 எழுத்துக்களை 6 ஹரக்கத்துகள் நீட்டணும். எத்தனை ஹரக்கத்துகள்? 6 ஹரக்கத்துகள். மொத்தம் எத்தனை எழுத்தாயிருக்கு? 13 எழுத்தாயிருக்கு. அலிஃப் லா மத்த ஃபீஹா, அதுல மத்து கிடையாது. ரெண்டாவது ஹய்யுன் தஹூர். ஹ ய தா ஹ ரா. இந்த 5 எழுத்துக்கள்ல 2 ஹரக்கத்துகள் தான் நீட்டணும். மூன்றாவது 7 எழுத்துகள். காஃப், சீன், நூன், காஃப், சாத், லாம், காஃப், மீம். இன்னும் ஒரே ஒரு எழுத்து இருக்கு, அது ஐன். ஐன். ஐன்ல வந்து 4 ஹரக்கத்தும் நீட்டலாம். 2 அலிஃப்.
அல்லது 6 ஹரக்கத்தும் நீட்டணும். ஐன் எதுல வருது? சூரா மரியம். كاف ها يا عين صاد. سورة الشورى حميم عين سين قاف. நாலும் நீட்டலாம், ஆறும் நீட்டலாம். இப்போ குரான்ல மொத்தம் 29 சூறாக்கள்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா 114 சூறால 29 சூறாக்களுடைய துவக்கத்தை அல் ஹுரூஃபுல் முகத்தா என்று சொல்லப்படக்கூடிய எழுத்துக்களை கொண்டு அல்லாஹ் ஆரம்பிச்சிருக்கான். இதுல எத்தனை எழுத்துகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு? 14 எழுத்துகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரியா? அதே போல குர்ஆனுடைய மற்ற எல்லா வசனங்களுக்கும் விளக்கம், டிரான்ஸ்லேஷன், தஃப்சீர் இப்படி இருக்கு. ஆனா இந்த அல் ஹுரூஃபுல் முகத்தாவினுடைய விளக்கம் மட்டும் அல்லாஹுவுக்கு மட்டுமே தெரியும் என்பதை நம்ம என்ன செய்யணும்? நம்ம அதை விளங்கிக்கணும். அல்லாஹ் எதை கற்றுத்தந்தானோ அதுதான் நமக்கு தெரியும். அல்லாஹ்